ஜோர்டானில் ஒரு பல்கலைக்கழகத்தில் முகமது அல் அரீஃபி என்ற ஒரு சிறந்த இஸ்லாமிய பேச்சாளர் இருக்கிறார். அரபு நாட்டில் ரொம்ப புகழ்பெற்ற பேச்சாளர். அவர் நல்ல அரபு பேசக்கூடிய பேச்சாளர் அல் அரீஃபி. நீங்கள் அவரை இன்டர்நெட்டில் ட்விட்டரில் 13 மில்லியன் பேர் அவரை தொடர்கிறார்கள். 13 மில்லியன்னா 1,30,00,000 பேர் அவரை பின்தொடர்கிறார்கள். 2.2 மில்லியன் அவருடைய ஃபேஸ்புக்கில் நண்பர்களாக இருக்கிறார்கள். அப்படின்னா 2,20,00,000 பேர் அவருடைய ஃபேஸ்புக்கில் நண்பர்களாக இருக்கிறார். அரீஃபி சொல்கிறாரு, நான் ஜோர்டான் பல்கலைக்கழகத்தில் போய் இந்த மாணவர்களிடத்தில் பேசுகிற போது கேட்டேன், நீங்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் என்னெல்லாமோ படிக்கிறீங்க, ஒரு பல்கலைக்கழகத்தில் என்னவெல்லாமோ பாடம் நீங்கள் படிக்கிறீர்கள், எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்குது, அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று கேட்டார். எல்லா மாணவர்களும் அமைதியாக இருந்தாங்களாம். எதை பற்றி கேட்க போகிறாங்க? ஃபிசிக்ஸில் ஏதாவது கஷ்டமான விஷயத்தை கேட்டுருவாரோ, அல்லது கெமிஸ்ட்ரியில் கேட்டுருவாரோ, அல்லது ஹிஸ்ட்ரியிலையோ அல்லது லிட்ரேச்சர்லையோ ஏதாவது பெருசாக கேட்டுருவாரோ என்று அவர்கள் யோசித்து கொண்டிருக்கிற போது அரீஃபி கேட்டார். அவர் சொல்கிறார், நான் அவங்கள்ட்ட கேட்டேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுடைய பேரை உங்களில் யாராவது சொல்கிறீங்களான்னு கேட்டேன். ஜோர்டான் பல்கலைக்கழகத்தில் அத்தனை ஆயிரம் பேர், இன்றைக்கும் அது யூடியூபில் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ரொம்ப தயங்கி ஒரு மாணவன் எழுந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுடைய பேரை சொல்றான். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. நீங்க இன்னாலில்லா சொல்லியிருக்கணும் இந்நேரத்தில். ஆமினா அம்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மாவுக்கும் மனைவிக்கும் வித்தியாசம் தெரியாமல் ஒரு பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் படிக்கிற போது அந்த மாணவர்களை பார்த்து அவர் கேட்கிறார், நீங்கள் இதை இவ்வளவெல்லாம் படிக்கிறீர்களே, இதை படிக்க வேண்டாமா என்று அவர் கேட்டார். இன்றைய நம்முடைய சமுதாயத்தினுடைய யதார்த்த நிலைமை அப்படித்தானே இருக்கிறது. வரலாறு என்பது நமக்கு தெரியாமல் இருக்காது நிச்சயமாக. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு நம்ம பேச போகிறோம். இந்த வரலாறு நமக்கு தெரியாமல் இருக்காது. காலகாலமாக நாம் குழந்தைகளாக இருந்த காலத்தில் இருந்தே இந்த வரலாறுக்கு நாம் கேட்டுட்டு தான் வர்றோம் இல்லையா? ஆனால் யாராவது நம்ம இடத்துல நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லுங்கள்னு கேட்டாங்கன்னா தலை கீழே போட்டுருவோம். நல்லா யோசனை பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் வந்து நீங்கள் அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க, உங்கள் நபியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று கேட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுவதற்கு நமக்கு என்ன வாய் வரும்? என்ன சொல்லுவோம்? நாம் யோசிக்க வேண்டாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நான் நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி மூமின்களிடத்தில் அவர்களுடைய உயிரையும் விட மேலானவர் என்று அல்லாஹ் சொல்கிறார். நம்முடைய உயிரையும் விட மேலானவர் அல்லவா? நம்முடைய பெற்றோரை விட மேலானவர் அல்லவா? நம்முடைய பெரியத்தா சின்னத்தா, நம்முடைய பெரியப்பா சின்னப்பா, அல்லது நம்முடைய மாமா மச்சான்மார்கள், இவர்கள் எல்லாரையும் விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலானவர்கள் அல்லவா? நம்முடைய பெரிய தந்தையின் வீட்டிலே இருப்பவர்களை பற்றி நமக்கு தெரியுமா தெரியாதா? நம்முடைய மாமா மாமிகளுடைய வீட்டில் இருப்பவர்கள் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, எங்கேயெல்லாம் சம்பந்தம் வச்சிருக்கிறாங்க, அது நம்ம தாய்மார்கள்ட்ட கேட்டு பாருங்க. இந்த குடும்ப தொடர்புகளை பற்றி PhD பண்ண அளவுக்கு பேசுவாங்க. சொல்லுவாங்களா இல்லையா? அவங்க இன்னாலும் அவங்க அங்கே சம்பந்தம் அந்த சம்பந்தம் இப்படி இருக்கு, PhD லெவலுக்கு குடும்ப வரலாறு சொல்வார்கள் நம்முடைய தாய்மார்கள். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் யார் என்று கேட்டால், எத்தனை பேர் என்று கேட்டால், ஹதீஜா அம்மாவுக்கும் ஆயிஷா அம்மாவுக்கும் அடுத்ததாக நமக்கு பேர் தெரியாது. நம்முடைய உயிரினும் மேலானவர் என்று நாம் பெருமைப்பட்டுக் கொள்கிற எங்கள் நபியை பற்றி பேசினீர்கள் என்றால் பேசிய நாக்கு இருக்காது, எழுதினீர்கள் என்றால் எழுதிய விரல் இருக்காது என்று ஆவேசப்படக்கூடியவர்களாக இருக்கிற நாம், நம்முடைய நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு என்ன என்பதை யாராவது கேட்டுவிட்டால் சொல்லுவதற்கு கொஞ்சமாவது செய்தி வைத்திருக்கிறோமா? அந்த கடமை நமக்கு இருக்கிறதா இல்லையா? நம்முடைய சொந்த உறவினர்களை பற்றி பேசினா கேட்டால் சொல்லாம விட்டா ஊரில் என்ன சொல்லிடுவாங்க? நம்மகிட்ட வந்து நம்முடைய மாமா அல்லது மச்சான் பற்றி கேட்குறாங்க, இப்படி சொல்ல தெரியலன்னா என்ன சொல்வார்கள்? நம்முடைய சொந்த உறவுகளை பற்றி நாம் சொல்ல தெரியாவிட்டால் என்ன சொல்வார்கள்? இந்த உறவுகள் எல்லாம் விட மேலான உறவல்லவா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நமக்கு இருக்கிற உறவு. அந்த உறவை பற்றி அறிந்து கொள்வது நம்முடைய கட்டாய கடமை அல்லவா? அதை நாம் தெரிஞ்சுக்கணும். நமக்கு தெரியத்தான் செய்யும், நமக்கு தெரியாமல் இல்லை.
நமக்கு தெரியாமல் இல்லை. நம்ம சின்ன குழந்தையாக இருந்ததுலேருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு நம்ம தெரியாமல் கிடையாது, தெரிஞ்சிருக்கோம். ஆனால் வரிசையாக தெரியாமல் வச்சுருக்கோம். வரிசையாக யாரும் கேட்டால் எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறது என்கிற வரிசை முறைப்படி இந்த வரலாற்றை தெரியாமல் வைத்திருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது நமக்கு தெரியாதா? அவர்கள் பால் குடித்தது நமக்கு தெரியாதா? அவர்களுடைய சின்ன வயசிலே அவர்களுடைய இதயம் பிளக்கப்பட்டது நமக்கு தெரியாதா? அவங்க வியாபாரத்துக்கு போனது தெரியாதா? கதீஜா அம்மாவை கல்யாணம் செய்தது தெரியாதா? சிரியாவுக்கு வியாபாரத்துக்கு போனது தெரியாதா? நபியாக வந்தது தெரியாதா? பெருமானாருடைய தோழர்களை பற்றிய வரலாறு தெரியாதா? பத்ர் யுத்தம் தெரியாதா? உஹது தெரியாதா? நமக்கு எல்லாம் தெரியுங்க, துணுக்கு துணுக்கா தெரியும். உஹது யுத்தத்தில் யார் ஜெயிச்சா? உஹது யுத்தத்தில் யார் ஜெயிச்சா? சரி, இப்போ கேட்குற பத்ர் யுத்தத்தில் யார் ஜெயிச்சா? என்னங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? பத்ர் யுத்தத்தில் யார் ஜெயிச்சா? முஸ்லீம்கள் ஜெயிச்சாங்க, தெரிஞ்சிருச்சே நமக்கு பத்ர் யுத்தத்தை பற்றி. பத்ர் யுத்தத்தில் யார் ஜெயிச்சா? முஸ்லீம்கள் ஜெயிச்சாங்க, நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு யுத்தத்தினுடைய மொத்தமே அந்த முடிவில் தான் இருக்குது. பத்ர் யுத்தத்தில் யார் ஜெயிச்சா? முஸ்லீம்கள் ஜெயிச்சாங்க. வரலாறு இதில் என்ன தெரியணும்? இந்த துணுக்கு தெரிகிறது. இது ஹிஜ்ரி 2வது வருஷத்தில் நடந்தது என்ற செய்தியை நாம் சேர்க்கிற போது அது வரலாற்று தகவலாகிவிடும். உஹது யுத்தத்தில் முஸ்லீம்கள் ஆரம்பத்தில் ஜெயிச்சாங்க, 2வது தோத்து போனாங்க. அது ஹிஜ்ரி 3வது வருஷத்தில் நடந்தது என்று தெரிகிற போது ஒரு கனெக்ஷன் ஏற்படும் நமக்கு, இல்லையா? எனவே நமக்கு வரலாற்று தகவல்கள் தெரியாமல் இல்லை. இந்த உரைகளிலே நாம் என்ன செய்வோம்னா இந்த கனெக்டிவிட்டி சொல்லுவோம், இந்த வரிசை முறையை சொல்லித் தருவோம். அந்த வரிசை முறையை நீங்கள் கவனமாக வைத்து கொண்டால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றையும் அதே போல மற்ற ஹலீஃபாக்களுடைய மற்ற மார்க்கத்தினுடைய பெரியவர்களுடைய வரலாற்றையும் நாம் ஓரளவுக்காவது நினைவில் வைத்துக்கொள்ள முடியும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எனவே இந்த உரைக்கு வருகிற போது அருமை பெரியவர்களும் பாசத்திற்குரிய தாய்மார்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொண்டு, இது ஒரு நம்முடைய அறிவை வளப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு அக்கறையோடு வருவீர்கள் என்றால் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். இஸ்லாமிய வரலாறு பேசப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தில் இதை தொடங்கினார்களோ அந்த எண்ணத்தை அல்லாஹ் வெற்றிகரமானதாக ஆக்கி தருவான். நமக்கும் அல்லாஹ் இதை பயனுள்ளதாக ஆக்கி தருவான். அல்லாஹ் கிருபை செய்வான்.